வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்று புனிதமான குடியரசு தினம். இந்திய தேசத்தினுடைய மிக முக்கியமான தினங்களில் இதுவும் ஒன்று. இந்த தெய்வீக தினத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஒரு மிக ஆழமான ஒரு சிந்தனை. அதாவது மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் காந்த ஆற்றல். அதாவது உங்களுக்கு ஜீவகாந்த சக்தியை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்ம உடலுக்குள்ள எல்லா செயலையும் செய்து கொண்டிருக்கிறதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த ஜீவகாந்த ஆற்றல் இல்லை அப்படின்னா நம்ம உடல்ல எந்த இயக்கமும் இருக்காது, இல்லைங்களா? நம்ம காயகல்பத்திலிருந்து எல்லாமே பார்த்துட்டோம். அந்த ஜீவகாந்த சக்தி திணிவு பெற்ற ஒரு மையத்தை தான் நம்ம கருமையம் என்று சொல்லுகிறோம். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா எடுத்திருக்க மாட்டோம். நம்ம உடம்புக்குள்ள மூலாதார மையம், குண்டலினி சக்தியினுடைய இருப்பிடம், அதுதான் கருமையம் என்று அதற்கு ஒரு பேர் இருக்கு. கரு என்றால் இறைவன். அந்த இறைவன் மையம் கொண்டுள்ள இடம், அதனால் அதற்கு பேர் கருமையம் அப்படின்னு பேர். நம்ம சாந்தி யோகம் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்திலே வித்து சக்தியினுடைய மையம் அங்கு இருக்கு, உயிர் ஆற்றலினுடைய மையம் அங்கு இருக்கு, ஜீவகாந்த திணிவு பெற்ற மையம் அங்கு இருக்கு. அந்த ஜீவகாந்த திணிவு பெற்ற மையத்திற்கு தான் கருமையம் என்று ஒரு பேர். மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ. அதாவது ஒரு மனிதன் அந்த இறைவனை உணரணும், கடவுள் நிலையை உணரணும், அதை அடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டான்னா அவன் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஞானம் காந்த ஞானம். அதனாலதான் அந்த கடவுளுக்கு காந்த கடவுள் அப்படின்னு பேர் வச்சாங்க. நாம முருகன் என்று வழிபடக்கூடிய அந்த தெய்வம் கந்தன் அப்படின்னு நம்ம வழக்குல சொல்லுகிறோம். அந்த தெய்வத்திற்கான சரியான பொருள் காந்தம். அருணகிரிநாதர் கூட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு அந்த கவி அருணகிரிநாதருடைய ஒரு கவி. இது ரொம்ப ஃபேமஸா சினிமா படங்கள்ல கூட வந்து. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. அப்போ ஒண்ணுதான் இருக்கு, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு ஒவ்வொரு முகம் தானப்பா இருக்கு, உனக்கு 6 முகம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதற்கான அர்த்தம் எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறப்ப அந்த இடத்துலதான் மகரிஷி வர்றாங்க.
மகான்களுக்கு தெரியும், இருந்தாலும் நமக்கு புரியறதுக்காக அருணகிரிநாதர் பாடி வச்சிருக்காரு. நம்ம உடம்புல இருக்கிற காந்த ஆற்றல், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த சக்தி தோலின் வழியாக வெளியேறும் போது அது அழுத்தம் அப்படிங்கிற ஒரு உணர்வை உணருது. ஒரு காந்தம் தோலின் வழியாக வர்றப்ப அதே காந்தம் ஒரு முகம். நாவின் வழியாக வரும்போது சுவையை உணரக்கூடிய தன்மையை அது பெறுகிறது. மூக்கின் வழியாக வரும்போது வாசனை உணர்வு, கண்களின் வழியாக வரும்போது பார்வை உணர்வு, காதுகளின் வழியாக வரும்போது ஓசை உணர்வு. இன்னும் ஒரு படி மேல போய் 6வது அறிவான மனிதனிடம் அதே சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் மனமாக வெளிப்படுகிறது. அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். மனம் ஃபர்ஸ்ட் மனம் வாசனை, 2வது மனம் மனசு. அப்ப இந்த 6மாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான். அப்போ ஒரு ஜீவகாந்த ஆற்றல் 6 விதமாக வெளிப்படுகிறது. அப்ப அந்த காந்தத்திற்கு 6 முகங்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நமது முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதுல 6வது முகமாக இருப்பது நம்முடைய மனம். அப்ப அந்த மனதை கொண்டு நம்ம யாரை உணர்றோம்? இந்த 6 முகமாக வந்த காந்தத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது இறைவன். இப்ப கொஞ்சம் பிலாசபியா இருக்கிறது மாதிரி தெரியும், புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அடுத்தது நான் சப்ஜெக்டுக்குள்ள போயிடுறேன். இது தெரியணும், இதை பத்தி பின்னாடி நிறைய பேச போறோம். ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் 6 விதமாக வெளிப்படுகிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். மனம் 5 புலன்கள் மற்றும் நம்முடைய மனசு. அப்போ இந்த காந்தத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது இறைநிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காந்த ஆற்றலுக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தா இறைநிலை. சிம்பிளான உதாரணம் மகரிஷி சொல்லுவாங்க. அதாவது கடல் இருக்கு, சரிங்களா? அதுல இருந்து அலை இருக்கு இல்லையா? அப்படியே அதை காட்சிப்படுத்துங்களேன் மனசுல. ஒரு கடல், அது மேல ஆயிரக்கணக்கான அலைகள் அலைஞ்சிட்டு இருக்கு. இப்போ கடல் வேற அலை வேறையா அப்படின்னு கேட்டா இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். தண்ணீரினுடைய எழுச்சி பெற்ற நிலையை அலை என்றும், தண்ணீர் நிற்கக்கூடிய நிலையை கடல் என்றும் நம்ம சொல்லுகிறோம். அது மாதிரி நம்ம எழுச்சி பெற்ற அந்த காந்த அலையை நம்ம காந்தம்னு சொல்றோம். அந்த அலை எழுச்சி பெறாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பேர் தான் இறைவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனம் எழுச்சி பெற்று இயங்கும் போது மனமாகவும், அந்த மனம் எழுச்சி பெறாமல் இருக்கும்போது இறைவனாகவும் இருக்கிறது. இதுதான். அதான் இறைவன் எங்கும் இருக்கிறான், என்னுள்ளும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம் மனதினுடைய அடித்தளத்துல யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த இறைவன் எழுச்சி பெற்று மனமாக செயல்படுகிறான். இப்ப நம்ம தியானத்துல என்ன பண்றோம்? அந்த இறைவன் எழுச்சி பெற்றிருக்கிற அந்த நிலையிலிருந்து அந்த எழுச்சியை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி 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 அதனுடைய மூலத்தோடு போய் சேர்றோம். அதுதான் தியானம். சரிங்களா? இது நீங்க அடிப்படை, எல்லா தியானத்தினுடைய அடிப்படை இதுதான். உங்களுக்கு மன அலைச்சூழல் வேகத்தை பற்றி எல்லாம் பேசியிருப்போம். மன அலைச்சூழல் வேகம் அதிகமா இருக்குது அப்படின்னா அது நிறைய எழுச்சி பெற்றிருக்கு, அலை சீற்றத்தோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடல், இன்னொரு கடல்ல பாக்குறோம் அலை ரொம்ப மென்மையா இருக்கு. இன்னொரு கடல்ல பாக்குறோம், ராமேஸ்வரம் எல்லாம் போனீங்கன்னா கடல்ல அலையே இருக்காது. கடல் அப்படியே நீர்நிலையில தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி கடல்ல தேங்கி நிற்கும். அப்ப நம்ம மனம் எழுச்சி பெற்று இயங்கும் போது அலையாக காந்தமாக இயங்குகிறது. அந்த மனம் தன்னுடைய மூலத்திலே ஒடுங்கும் போது அதுவே இறைவனாக இருக்கிறது. இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப இறைவனே காந்தமாக இருக்கிறான். அப்ப காந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டா கடவுள் நிலையை புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் சுவாமி மலையில பிரணவத்திற்கு விளக்கம் முருகப்பெருமான் கொடுக்க சிவன் அதை கேட்டுக்கொண்டதாக ஒரு வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காந்த நிலையாக இருக்கிற தன்மை உங்களுக்கு புரிஞ்சாதான் சிவனுக்கே அது தெரியும். சிவன்ல இருந்துதான் காந்தம் எழுச்சி பெறுவதாக இருந்தாலும்
சிவனுக்கு சிவன் அப்படிங்கறது வந்து நீங்க யார ஒரு நபரா எடுத்துக்கொள்ளாதீங்க. சரிங்களா? சிவமோ, அல்லாவோ, பரமபிதாவோ, சுத்த வெளியோ, சூன்யமோ, பரம்பொருளோ, மெய்ப்பொருளோ, இறைவனோ, இறைநிலையோ, அருட்பெரும் ஜோதியோ, சூன்யமோ, பாலோ, முப்பாலோ, என்ன வேணா நீங்க பேர் வச்சுக்கலாம். ஆனா அது ஒண்ணே ஒண்ணுதான். அது அசைவற்ற தூய வெளி, எல்லையற்ற பரவெளி, ஆற்றலும் அறிவும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தி. சரிங்களா? அதுக்கு ஈடு இணையற்ற ஒரு விஷயம். அதை நம்ம பல்வேறு பெயர்கள்ல குறிப்பிடுறோம். அதை பற்றி எல்லாம் பின்னாடி யோசிப்போம். இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இறைவன் எங்க இருக்கிறான்? இறைவன் எங்கும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே அப்ப உங்க மனசுல இருக்கானா? நிச்சயமா இருக்கு. சரியா? அப்ப அந்த இறைத்தன்மை எழுச்சி பெற்றுதான் காந்தமா இருக்கு. அந்த காந்தம் தான் கண்ணுல பாக்குது, காதுல கேக்குது, மூக்குல அப்ப இறைவன் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உங்க மனமாக இருப்பது யார்? இறைவனே தான். சரியா? மனம் வேற, இறைவன் வேறு அல்ல. ஆனா இறைவனுடைய உண்மைத்தன்மையை நீங்க உணரணும்னா மனதினுடைய ஆழத்துல அவன் இருக்கான். எப்படி சொல்றது? ஒரு 93.5 வச்சீங்கன்னா சூரியன் எஃப்எம் கேக்குது அப்படின்னா, நீங்க 93.5 வச்சா சூரியன் எஃப்எம் கேட்கும். 101 வச்சீங்கன்னா வேற எஃப்எம் கேட்கும். அப்ப நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தோட மெர்ஜ் ஆகுறீங்க. இப்ப நம்ம மனதினுடைய வேகம் எல்லாத்துக்கும் 14க்கு மேல இருக்குது, பீட்டா வேவ்ல இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க நல்லா ஆழ்ந்து தியானம் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே படிப்படியா குறைஞ்சு 13ல இருந்து 8 வரைக்கும் வரும். இன்னும் நல்லா நீங்க ஆழ்ந்து தியானம் செய்யறதுக்கு தொடர்ந்து ஆழ்ந்து தியானம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் அது 8ல இருந்து இறங்கி 4 வரைக்கும் வரும். இன்னும் நம்ம தொடர்ந்து தியானம் ஆழமா செய்ய அது 3ல இருந்து 1 வரைக்கும். இந்த 3ல இருந்து 1 அப்படிங்கிறது இறைவனுடைய ஸ்டேட். 1 தான் இறைவனுடைய பர்ஃபெக்ட் ஸ்டேட். பட் 3ல இருந்து 1 வரைக்கும் இறைத்தன்மையோட நீங்க இணைய முடியும். அப்போ இந்த காந்தம் அதுதான் மனமாக இருக்கிறது. அந்த மனம் எழுச்சி பெற்று இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது புலனுணர்வுல. அந்த மனம் தன் மூலத்தை நோக்கி திரும்பி அமைதியாகக்கூடிய தன்மையில தான் நம்ம இறை உணர்வை பெறுகிறோம். வேறெல்லாம் நீங்க எங்க போய் சுத்தினாலும், எந்த கோயில் குளத்தில் சுத்தினாலும், எந்த சாமியாரை பார்த்தாலும், என்ன பண்ணாலும் சரிங்களா? இறை உணர்வு அப்படிங்கிறது நீங்களாதான் உணரணும். சரி, எந்த குருவும், எந்த மகானும், எந்த ஞானியும் உங்களுக்கு இறை உணர்வை கொடுக்கவே முடியாது. வழி காட்டலாம், இப்படி போங்க இது கிடைக்கும், அப்படி போங்க இது நடக்கும்னு சொல்லலாமே தவிர எந்த குருவும் இது வரைக்கும் நான் உங்களுக்கு இறையுணர்வு கொடுக்குறேன்னு கொடுக்க முடியாது. சரிங்களா? நான் ஒரு ஜிலேபி சாப்பிட்டுட்டு அந்த இனிப்பை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? உணர்வுனா நீங்களே உணரணும். அதற்கு பயிற்சிகளை கொடுத்துட்டாங்க மகரிஷி. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறை உணர்வுனா எங்கேயோ போய் எதையோ பெறுவது அல்ல. நமக்குள்ளாக இருக்கிற, இன்னும் சொல்ல போனா நாமவே இருக்கிற நீங்களும் நானும் அதுதான். இந்த மனதினுடைய ஆழத்துல ஒரு எல்லையற்ற தன்மை ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றோம்ல. சரி, அந்த மகரிஷி சொல்றாங்க, மனம் மாய என்பார்கள். இந்த மனம்தான் இத்தனை தொந்தரவும் பண்ணுது, அது இறக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய மற்ற தியானங்கள் யோக பயிற்சிகள்னு போனீங்கன்னா மனம் இறக்கும் கலை அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மனதை முதல் வெல்லணும், மனதை அழிக்கணும், மனதை சாகடிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஞானம் வரும் அப்படி எல்லாம் சொல்லுவோம். மகரிஷி சொல்றாங்க. சரிங்களா? மனம் மாய என்பார்கள். மாயன்னா மரணிக்கணும்னு. மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. மனம் மாய்வதே கிடையாது. மனதை மாய்க்கவும் முடியாது. அந்த மனம் மாய்ஞ்சதுன்னா அது இன்னொன்னா மாறிடும், மெய்ப்பொருளாக மாறிடும். மனமே மெய்ப்பொருளாகி மறுபிறப்பெய்திடும். அலை இருக்குங்க, அலை அழிக்கணும். அலை கடலோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அலை கடலா மாறிடும். நான் சொல்றது புரியுதா? கடல் தண்ணி நிக்குது, அசையாம இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. மேல அலை எழுச்சி பெறுது. இப்போ அந்த அலைதான் மனம்னா, இப்ப அலை கடலோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த அலையே கடலாக கன்வெர்ட் ஆயிரும்.
மனமே மெய்ப்பொருளாகி மறுபிறப்பு எய்திடும். மனதை அழிக்கவோ மாய்க்கவோ எல்லாம் முடியாது. அது இறைவனாக மாறி நின்றும். எழுச்சி பெற்றுச்சுன்னா மனம், அடங்கி நின்றுச்சுன்னா இறைவன். இப்ப நம்ம எல்லாருக்குமே அது எழுச்சி பெற்றுதான் இருக்கு. சரிதானுங்களா? நீங்க பாக்குறீங்க, கேட்கறீங்க, ஓடுறீங்க, ஒடியாடுறீங்க, சிந்திக்கிறீங்க, வேலை செய்றீங்க, எல்லாத்துலயுமே மனம் அந்த இறைத்தன்மை உங்களுக்குள்ள இருந்து எழுச்சி பெற்று வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க முதல் புரிஞ்சு, இறைவன் தான் அதை செய்து கொண்டிருக்கிறான். சரிதானுங்களா? ஆக்சுவலா எல்லாவற்றையும் செய்துட்டு இருக்கிறது இறை ஆற்றல். அப்ப அந்த மனதினுடைய மூலத்துல, அடியில, ஆழத்துல இருக்கிறது இறைத்தன்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அதனோட ஆழத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம வந்து நீங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து 17, 18 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிடைச்சது. ஆனா அந்த நிலை உணர்றதுக்கு நான் அதிதீவிர முயற்சி எடுக்கலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முயற்சி எடுத்திருப்பேன், பட் அதிதீவிரமா எடுக்கல. ஒரு சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு, இந்த மௌனத்திற்கு அப்புறம் 18 ஆண்டுகளை நான் ஏதாவது வீண் பண்ணிட்டனோ அப்படிங்கிறது கூட நான் யோசிச்சிருக்கேன். அதனாலதான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட இப்போ ஆழமா நான் சொல்றேன். இப்ப இதுல நிறைய பேர் வந்து புதிய அன்பர்கள் இருக்கீங்க. உள்ள இணைந்து ஒரு 6 மாத காலம்தான் ஆயிருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவுகள் ரீதியாக. பயிற்சியை சரியா செஞ்சுட்டு வந்திருந்தா அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்க பயிற்சிக்கு தான் பலனே தவிர வர்றதுக்கோ அட்டன் பண்றதுக்கோ கேட்டுக்கிறதுக்கோ எல்லாம் பலன் கிடையாது. கேட்கறத இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்கன்னா ரிசல்ட் இருக்கு. அப்ப 18 ஆண்டுகளாக நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இப்ப நான் சொல்றேன். நீங்க இந்த ஓராண்டு காலத்திலே நீங்க அந்த தன்மையை கூட அடைய முடியும். ஒன்றும் பெரிய சிரமம் எல்லாம் இல்லை. ஆனா அதற்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பயிற்சிக்காக நேரம் ஒதுக்கணும். அதற்குன்னு உங்க வாழ்க்கை முறையை நீங்க விட்டுட்டு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எது தேவையோ அதை மட்டும் நீங்க பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? உணவு தேவையா? கண்டிப்பா சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. அந்த உணவே அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கே, உங்க வாழ்க்கைக்கே யமனா மாறுது. சரிங்களா? வாயை கட்டுனா நோயை கட்டலாங்கிறோம். இப்ப நோயை கட்டாத அத்தனை பேர் வாயை கட்டாதவன் தான். சரிங்களா? அப்போ எல்லாத்துலயும் அந்த சிஸ்டம் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணணும். குறிப்பா டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, நேரம் இல்லை எனக்கு. மிகப்பெரிய மல்டி மில்லியனர்ஸ், மிகப்பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் நேரம் ஒதுக்குறாங்க. உடல் நலத்திற்கு, மன அமைதிக்கு, குடும்பத்திற்கு, என்ஜாய் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க. முடியுது அவங்களால. சரிதாங்களா? அப்ப நாம் அதை சரியா திட்டமிட்டு நீங்க ஆன்மீகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல நிறைய நேரத்தை நீங்க ஒதுக்கணும். அப்ப நிறைய எங்கெல்லாம் நேரத்தை வீணாக்குற நீங்க ஒவ்வொரு நொடியையும் நீங்க வந்து கவனிக்கணும். சரியா? காலம் போனா கிடைக்காது இல்ல. அப்ப அதுல கவனித்து நாம இப்ப கொடுக்கக்கூடிய அந்த தியானத்துல நீங்க ஆழ்ந்து ஆழ்ந்து ஈடுபடணும். குறிப்பாக மாசத்துல ஒரு நாளோ வாரத்துல ஒரு நாளோ நீங்க மௌனம் இருக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இப்பவே ஆரம்பிக்கணும். சரியானுங்களா? அப்ப நீங்க அது தொடங்கும் போது அதனுடைய ஆழத்தில் இருக்கிற இறைத்தன்மையை நீங்க உணர்த்தலாம். அப்ப அந்த அலை இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த காந்தம் தான் 6 தன்மையில வெளிப்படுது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு காந்தத்தை பற்றிய ஒரு ஞானம் நம்ம கிட்ட இருக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. காந்தம்னா என்ன, அது எப்படி உருவாகுது, சரி அது எப்படி செயல்படுது, இது எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா காந்த நிலை அறிந்து கொண்டால் கடவுள் நிலை அறியலாம். சரிதானுங்களா? கருமையம் அறிந்து கொண்டால் இறைவனாக இருக்கிற அந்த அறிவை உணர்ந்து கொள்ளலாம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. கருமையத்தை பத்தி பின்னாடி நிறைய டாபிக்ஸ் இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வல்ல இதுல வந்து யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை.
உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனே எழுச்சி பெற்று கண்ணு வழியா பாக்குறான், காது வழியா கேட்கறான், மூக்கு வழியா ஸ்மெல் பண்றான், நாக்கு வழியா டேஸ்ட் பண்றான், தோல் வழியா உணர்றான், மூளை வழியா சிந்திக்கிறான். சரிங்க, இறைவனே தான் எழுச்சி பெற்று இந்த வேலையை செய்யறான். அப்போ அந்த எனக்குள்ள இருக்கிற நானாக இருக்கிற அந்த இறைத்தன்மை நீங்க உணரணும்னா தியானத்துல நீங்க ஆழ்நிலைக்கு உள்ள பயணிக்கணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நீங்க பண்ணக்கூடிய விவேக புத்தியோடு வைராகியத்தோடு, இந்த 2 வார்த்தை ராதாகிருஷ்ண ஐயா சொல்லுவாங்க. விவேக புத்தியோடு வைராகியத்தோடு நீங்க ஆழமா பயணிச்சு வந்தீங்கன்னா மிக விரைவில் நீங்க அந்த இறைத்தன்மையை உணர்ந்தலாம். இறைத்தன்மையை உணர்ந்துட்டோம்னா நம்ம லைஃபே நமக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு துன்பமான்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு துன்பமாவே இருக்காது. இப்போ உங்க லைஃப்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறதுனால சொல்றேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் துன்பம் நீங்க எழுதி வைக்கிறீங்களோ, நீங்க தியானத்துல இந்த தற்சோதனைகள்ல இந்த பயிற்சிகள் ஆழ்ந்து ஈடுபட்டு வர வர ஒரு குறிப்பிட்ட நிலையில அது இருக்கும். பட் அதெல்லாம் துன்பமா இருக்காது. 2வது, அந்த துன்பமே மகிழ்ச்சியாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஆன்மீகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ். சரி சரி, மகிழ்ச்சி. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், அலை இயக்க ரகசியத்தை உங்களுக்கு சொல்லணும். சரி, அப்போ அந்த காந்த அலை அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உயிரினுடைய படர்க்கை நிலை மனம் நம்ம பேசுறோம். இந்த உயிர்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், இறை துகள்களால் ஆனது. உயிர் எதனால் ஆனது? இறை துகள்களால் ஆனது. இந்த உயிர் வேகமாக சுழலும் போது அதுல இருந்து அந்த இறை துகள்கள், காந்த துகள்கள் அப்படியே வெளியே ஏற்றப்படுகிறது. அப்படி அது வெளியே வரும்போது அது காந்த அலையாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப காந்த அலை அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய வெளிப்பாடு. நீங்க இந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு யோசிக்கிறேன். இந்த காந்த அலை அப்படிங்கிறது இறைவனுடைய வெளிப்பாடு. இறைநிலையே இறை துகளாகி, சரிங்களா? அந்த சாட்சாத் நீங்க எந்த கடவுளை வழிபடுறீங்களோ, அது சிவனோ, பெருமாளோ, அல்லாவோ, முருகனோ, கிருஷ்ணனோ, கணேசனோ, எல்லா கடவுளும் ஒண்ணுதான், அடிப்படை தன்மை. சரி, அந்த இறைத்தன்மை தான் இறை துகளாக மாறி நம்ம கிட்ட செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு புரியணும் முதல்ல. இது சொல்றதுக்கு சரின்னு உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் தியானத்துல வரும்போதுதான் உங்களுக்கு அது உணர்வுல வரும். உணர்வுல வந்தா தான் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். தெரிஞ்சுக்கிறதால டிரான்ஸ்பர்மேஷன் நடக்காது. சரிதானுங்களா? அப்ப உணர்வுல நீங்க உணர்றதுக்கு தான் முயற்சி எடுக்கும். நான் இப்ப சொல்றேன் உங்ககிட்ட. அப்போ அந்த காந்த அலை அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம், உயிர்ல இருந்து அந்த இறை துகள்கள் வெளியேறும் போது அந்த இறை துகள்கள் காந்த அலையாக என்ன பண்ணுதுங்க? இயக்கம் பெறுகிறது. அப்ப அந்த காந்த அலை நம்ம மூளையின் வழியாக வெளியேறும் போது எண்ணங்களாக எழுச்சி பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்க எல்லாருக்கும் என்ன மாறாயதில் நம்ம தெளிவா நடத்தி இருக்கிறோம். 1 மாதத்துக்கு முன்னாடி இதை பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். அதையெல்லாம் நீங்க ஏதோ ஒரு முறை கேட்டுட்டு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு விடக்கூடாது. குறிப்பாக இந்த எண்ணங்களை பற்றி. எண்ணங்கள் அப்படிங்கிறது என்ன? இந்த காந்த அலைதான் எண்ணங்கள். மூளையின் வழியாக இந்த காந்த அலை வரும்போது அது எண்ணங்களாக வெளிப்படுகிறது. இந்த காந்த அலைக்கு 2 தன்மை இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு ஈர்க்கிற தன்மை, விளக்கிற தன்மை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காந்தத்திற்கு 2 தன்மை. அதனாலதான் முருகனுக்கு 2 மனைவி அப்படின்னு வச்சாங்க. ஒன்று ஈர்க்கக்கூடிய சக்தி, இன்னொன்று விளக்கக்கூடிய சக்தி. முருகன்னா காந்தம், காந்தத்திற்கு 2 தன்மை. அது 2 துணையா வச்சு பக்தி மார்க்கத்தில் நமக்கு புரியறதுக்காக சொன்னாங்க. சரி, அந்த காந்தனுக்கு முருகருடைய பாடல் எல்லாம், பக்தி பாடல் எல்லாம் நீங்க ஆழ்ந்து நான் இந்த தத்துவத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்க, இந்த தத்துவம் அப்படியே இருக்கும். இறைவனே காந்தமாகி இருக்கிறதா முருகனுடைய தன்மை. சரிதானுங்களா? முருகன் ஞானத்திற்கான கடவுள்னு சொல்றோம். காந்தம், முருகனை நீங்க வழிபட வழிபட அந்த தன்மை உங்களுக்குள்ள வளரும். கூடவே இந்த அறிவையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும். சரி, 100% முருகன் மேல பக்தி செலுத்த முடிஞ்சதுனால உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். முருகன் மட்டும் இல்ல, எந்த தெய்வத்துக்கு பண்ணாலும் கிடைக்கும். ஆனா
ஆனா அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இன்னும் பக்குவப்படல. சரி, 100% நம்ம கடவுளுக்கெல்லாம் சரண்டர் ஆகிற அளவுக்கெல்லாம் பக்தி வந்து ரொம்ப ஆழமான பக்தியா இருக்கு. உயிரையே கொடுக்கறதுக்கெல்லாம் அன்னைக்கு துணிஞ்சாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம முடி கொடுக்கறதுக்கே வந்து கொஞ்சம் சங்கடப்படுவோம். சரிதானே? அப்போ அது தவறு குற்றம் எல்லாம் கிடையாது. இப்ப இன்னைக்கு கோவில் விசேஷம் வர்ற வழியில வண்டி காரு எல்லாமே நின்றுட்டே இருக்குது. நடு ரோட்ல காவடி ஆடிட்டே இருக்கிறாங்க. நடு ரோட்ல அட ஒரு சைடா நின்று ஆடலாம்லப்பா, ஒரு சைடு வண்டி போகுங்கிறது கூட அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோன்னு பாருங்க. சரிதானே? இறைவனை வழிபடுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம், இறைவனுடைய மேன்மையை போற்றுவதற்கு போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு தெரியல. இறைவன்னா யாரு, அடுத்த உயிர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாம இருக்கணுங்கிறது கூட புரியல. அந்த பக்கம் பஸ்ஸு, வேனு, காரு எல்லாம் நிக்குது, இவங்க நடு ரோட்ல ஆடிட்டே இருக்கு. அப்ப இது என்ன ஒரு மார்க்கம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்கறதா ஒரு மார்க்கம்? குறை சொல்லல, பட் இருக்கிற உண்மையை நான் சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஃபைனல் என்ன சொல்லணும்னா 5 மினிட்ஸ். உங்களுக்குள்ள இருக்கிறது இறைத்தன்மை. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா நீங்களாக இருப்பதே இறைத்தன்மை தான். நீங்க நான் நான் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப சொல்லிட்டு இருக்கிற நான் வந்து போலி நான், உண்மையான நான் கிடையாது. உண்மையான நான் அப்படின்னு ஒரு நான் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாருக்குள்ள இருக்கு. அது ஒரே நான் தான் எல்லாமாவும் இருக்கு. நீங்களாவும் இருக்கு, உங்க கணவராகவும் இருக்கு, உங்க குழந்தைகளாகவும் இருக்கு, உங்க எதிரியாகவும் இருக்கு, உங்க நண்பனாகவும் இருக்கு. அதுதான் மண்ணு, கல்லு, மலை, அனைத்து உயிர்களாகவும் இருக்கு. அது ஒரே நான் தான். அந்த நான் தான் நீங்களும் நானும். அந்த நான் யாருன்னு இப்ப தெரியாததுனாலதான் இத்தனை பிரச்சனை. அதைத்தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்றார் திருமூலர். நீ எதையோ அறிஞ்சுக்கிட்டப்பா, ஆனா உன்னை நீ அறியலப்பா. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். அப்ப உனக்கு ஒரு கேடு வருதுன்னா என்ன அர்த்தம்ப்பா? நீ உன்னை அறியலப்பா. நீ வந்த நோக்கம் உன்னை அறியறதுக்கு தான். அப்ப நீ உன்னை அறியாததுனால இத்தனை கேடு. வாழ்க்கையில நடக்கிற நல்லதையெல்லாம் நீ கெட்டதா நினைக்கிற, கெட்டதையெல்லாம் நீ நல்லதா நினைக்கிற. ஏன்? உன்னை நீ அறியல, உன்னை யாருன்னே தெரியல உனக்கு. சரிங்களா? அப்ப அந்த தன்னை அறியக்கூடிய தன்மையிலுக்கு தான் நம்ம வந்து இப்போ தயாராயிட்டு இருக்கிறோம். அப்போ நான், நமக்குள்ள ஒரு நான் இருக்கு. இப்ப இருக்கிறது வந்து உண்மையான நான் கிடையாது. இப்ப நான் சொல்றீங்களா, நான் மதன்குமார், நான் ஒரு யோகா ஆசிரியர், இதெல்லாம் உண்மையான நான் கிடையாது. சரி, இதெல்லாம் போலி நான். அதை பற்றி உங்களுக்கு அடுத்த தத்துவம், நான்யார் தத்துவத்தில் நான் அதை பத்தி தெளிவா சொல்றேன், நீங்க யாரு அப்படிங்கிறத. சரிண்ணா? அப்போ அந்த உண்மையான நானுன்னு ஒண்ணு இருக்கு நமக்குள்ள, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரு ஆத்மான்னு சொல்றீங்களா, அந்த ஆத்ம சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. அது எல்லையற்ற இறை சக்தி தான் உங்களுக்குள்ள ஆத்ம சக்தியாகவும் இருக்கு. அதையும் நம்ம உணரணும். அதுதான் சேலஞ்ச். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில அவன் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, நான் என்னை உணர்வதற்காக வந்திருக்கேன். இப்ப பிரச்சனையே என்னன்னா, நம்ம எதுக்கு வந்தோம்னே தெரியாம சுத்துறோம். அதுதான் பிரச்சனை. அப்ப என்னை உணர்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்ப என்னை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு எங்க இருக்குது அப்படின்னா, இந்த காந்தத்தை பற்றிய ஞானத்தை நீங்க ஆழமாக தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த இறைநிலையாக இருக்கிற நான், இறைநிலை, இறைவன், அது எழுச்சி பெற்று இறை துகளாக மாறி, அந்த இறை துகள் தான் காந்தமாக இருக்கிறது. அதுதான் உங்களுடைய எண்ணங்களாக வெளிப்படுகிறது. சரிங்களா? உங்களுடைய எண்ணம் வேற, இறைநிலை வேற அல்ல. இறைநிலையே, இறைவனை உங்களுடைய எண்ணங்களாக வளர்ச்சி பெறுகிறான். சரிங்களா? அப்போ அந்த எண்ணம் அப்படிங்கிறது இறை ஆற்றல்னு புரிஞ்சுக்கோ. இறை ஆற்றல், எண்ணம்ங்கிறது இறை ஆற்றல். சரிங்களா? அப்ப உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா அந்த இறை ஆற்றலை நீங்க பயன்படுத்து, உங்க எண்ணத்தை நீங்க பயன்படுத்து. அந்த இறை ஆற்றலை வைத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க செம்மைப்படுத்திக் கொள்ளவும் முடியும், அழித்துக் கொள்ளவும் முடியும். சரிங்களா? இப்ப பெரும்பாலான மக்கள்
அந்த இறை ஆற்றல் தான் என்னமா இருக்குதுன்னு தெரியாதனால கண்டதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த இறை ஆற்றலுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. நீங்க நினைச்சா அதை செயல்படுத்தும். அதுதான் இறை ஆற்றலுடைய தன்மை. அதற்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. செயலுக்கு விளைவை கொடுத்துரும், அவ்வளவுதான். சரிதானுங்களா? அது இன்பமோ துன்பமோ அது உணர்றது கிடையாது. அதுக்கு அந்த உணரக்கூடிய தன்மைக்கு நீ செய்யறதுக்கு விளைவு வந்துடும், மாற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த இறையாற்றல் தான் எண்ணங்களாக எழுச்சி பெற்றிருக்கிறது. அப்ப எண்ணங்கள், உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எதுங்க? இறை சக்தியினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த எண்ணங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி கொள்ள முடியும்னு மகான்கள் சொல்லி, நல்லதையே நினைங்க, பாசிட்டிவா நினைங்க, நேர்மறையா நினைங்க, எப்பவும் உயர்வானதை நினைங்க, துன்பம் வந்தா கூட நீங்க நல்லதையே நினைங்க. சரிதானா? இப்படி சொல்லி 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 நம்மளை பழக்கப்படுத்திருக்கோம். ஆனா நம்ம எப்படி பழகிட்டோம்னா, எப்ப எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ், தப்பு தப்பா தப்பு தப்பா, குற்றம் குறை, கோல் சொல்லல், சரிதாங்களா, வஞ்சம், பேராசை, பொறாமை, கவலை, வெறுப்பு, இப்படியே பழகிட்டு. அப்ப நம்ம மனம் முழுக்க இப்ப கெட்டு கிடக்குதுன்னு சொல்லலாம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கெட்டு கிடக்கு. அப்ப கெட்ட எண்ணங்களை நம்ம நினைக்க 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 நீங்க மேல் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது ஆள் மனசுல பதியறக்க ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மேல் மனசுல எது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆள் மனசுல போய் பதிஞ்சு. ஆயிரக்கணக்கான உதாரணங்கள். சரிங்களா? ஒரே நபர் தான், ஒரே விஷயம்தான், ரெண்டு நபரு. சரிங்களா? நான் உங்களுக்கு அது பலமுறை சொல்லி இருக்கிறேன் பழைய இடத்துல. கொரோனா டைம்ல எனக்கு தெரிஞ்ச மன்றத்துக்கு பக்கத்தால இருந்து ஒரு நண்பர் பயிற்சிக்கு வர்றாரு. அவங்க ஒய்ஃப் 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வர்றாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு த்ரோட்ல ப்ராப்ளமா இருக்குது, ஃபீவரா இருக்குது, கோல்டா இருக்கு, இது கொரோனா அஃபெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க என்கிட்ட. சரி, நான் என்னன்னு சொல்றேன்னா, ஒரு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த டவுட் இருக்குதுன்னா போய் ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி. 2 பேருக்கு ஒரே சிம்டம், அட் அ டைம்ல ஒரே சிம்டம் 2 பேருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறேன், சார் எனக்கு கண்டிப்பா கொரோனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கிறான். சேம் அதே ஃபீல் இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு கண்டிப்பா கொரோனா இருக்குன்னு நான் நம்புறேன், இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கான சிம்டம் எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் இது வந்து ஜஸ்ட் கோல்டு, கொரோனாவால எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா 2 பேருக்கு சேம் சிம்டம் இருக்கு. சரி 2 பேர் போய் ஜிஹெச்ல டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு எடுத்துட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவ் இருக்குதுன்னு வருது, இவருக்கு நெகட்டிவ் இல்லைன்னு வருது. எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்க எண்ணம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாரு, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுடைய மனம்தான் உங்க வாழ்க்கையில இன்பத்தையோ துன்பத்தையோ வர வைக்கிறதுக்கான கருவி. இப்ப நீங்க எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம யாருமே எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இல்ல. எண்ணத்தை தப்பா வேற யூஸ் பண்றோம். கடவுள் இறைத்தன்மை அப்படிங்கிறது கத்தி மாதிரி. சரிங்களா? அதை வச்சுட்டு நல்லதையும் செய்யலாம், அதை வச்சுட்டு கெட்டதையும் செய்யலாம். அணுகுண்டு மாதிரி இறைத்தன்மை அப்படி. அதை வச்சுட்டு ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். அப்ப நீங்க உங்களுடைய எண்ணங்களை வைத்து நீங்க உங்களையே ஆக்கிட்டு இருக்கீங்களா, அழிச்சிட்டு இருக்கீங்களான்னு நீங்க பார்க்கணும். அதான் எண்ணம் ஆராய்தல் நான் பத்தி சொல்லியிருந்தேன். பெரும்பாலான மக்கள் என்ன பண்றோம், நம்ம எண்ணத்தை கொண்டே நம்மளையே நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு நாமே குழி தோண்டி படுத்துட்டு இருக்கிறோம். அதான் உண்மை. இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் அதுதான். நீங்க மற்ற எல்லா விதத்திலையும் செஞ்சாலும் எண்ணத்துல விட்டுட்டீங்கன்னா மொத்தமா போயிடும். அதனால எண்ணத்துல கவனம் வைங்க. எண்ணம் ஒரு காந்த அலை தான் எண்ணம். சரி, ஜீவகாந்த அலையே மூளையின் வழியாக வெளிப்படும் போது எண்ணமாக வெளிப்படுகிறதுன்னு சொல்றோம். அப்ப அந்த எண்ணத்திற்கு அபரிவிதமான ஆற்றல் இருக்கு. ஏன்னா அது இறைநிலை, அப்படி புரிஞ்சுக்கோங்க. இறைவனே தான் எண்ணமாக இருக்கிறான். அப்போ அந்த நல்ல எண்ணங்களை, கஷ்ட காலம்தான், கஷ்டமா தான் இருக்கு, பட் நீங்க நல்லதா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. அதுதான் மனிதனுக்கு இருக்கிற சுதந்திரம். சரிதானுங்களா? மனிதனுக்கு இருக்கிற சுதந்திரம் என்னன்னா, ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல வர்றப்பவும் நீ நல்லதா நினைக்கிறதுக்கு உனக்கு சூழல் இருக்கு. உங்கள்கிட்ட மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ எப்பவுமே நல்ல எண்ணத்தை நீங்க நினைக்க 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 அந்த காந்த ஆற்றல்ல நல்லது உள்ள போக 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 நீங்க மனதுல மேல் மனம் புறமனம்
நீங்க இப்ப சிந்திச்சுட்டு இருக்கிற மனம் மேல் மனம், புறமனம். அனுபவிச்சுட்டு இருக்கிறது புலன்கள் அனுபவிக்கிற மனம் எல்லாம் மேல் மனம், புறமனம். உங்களுடைய எண்ணங்கள் வர்றதெல்லாம் மேல் மனம், இதுல நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, குறிப்பாக நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பி நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சரிதானுங்களா? எதெல்லாம் நீங்க நம்புறீங்களோ, ஏற்றுக்கொள்றீங்களோ, பரிபூர்ணமா முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதற்கான எண்ணங்கள் இருக்குதோ, அதெல்லாம் நிச்சயமா உங்க ஆழ்மனம் எடுத்து செயல்படுத்தியே தீரும். சரிதானுங்களா? உங்க ஆழ்மனமும் இறைவனும் ஒண்ணுதான். இறைவன் வேற, பிரபஞ்சம் வேற, ஆழ்மனம் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நீங்க மேல் மனதுல என் வாழ்க்கை நல்லா இருக்கு, சரிதானுங்களா? என் உடம்பு நல்லா இருக்கு, என் மனசு நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு, என் குழந்தைங்க நல்லா இருக்காங்க, என்னோட உறவுகள் நல்லா இருக்கு, நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன், நான் உலக மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், நான் இறையுணர்வு பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், சரிதானுங்களா? நான் நிறைவோடு இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், நான் மகிழ்வாக இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிறேன். நீங்க நினைக்க 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 அதை நீங்க உணர உணர அதை நீங்க நம்ப நம்ப ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அது உங்க ஆழ் மனதிலே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப நீங்க மேல் மனதுல எதை நம்புறீங்களோ, எதை உணர்றீங்களோ, எதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அது உங்களுடைய ஆழ்மனம் அப்படியே எடுத்துக்கும். ஆழ்மனம் வந்து பகுத்தறியாது, யோசிக்காது, இது நல்லதா கெட்டதான்னு. புறமனம் தான் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கும். அப்போ இப்போ உங்க ஆன்மீகத்துல நாங்க என்ன பண்ற முயற்சி பண்றோம்னா, நம்ம புறமனதிற்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல. இப்ப ஆக்சுவலா கெட்டது எல்லாம் அது நல்லதுன்னு நினைக்குது, நல்லது எல்லாம் அது கெட்டதுன்னு நினைக்குது. இப்ப ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லது நல்லதா தெரியுது, கெட்டது கெட்டதா தெரியுது. ஆனா பழக்கத்தில் இருக்கிறது, உதாரணத்துக்கு சொல்ல போனா, பொருள் கோடி கோடியா சேர்த்துனா நல்லதுன்னு புற உலகம் சொல்லுது. ஆன்மீக உலகம் என்ன சொல்லுது? அருள் நீ நிறைய நிறைய சேர்த்துனா நல்லதுன்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ பொருள் சேர்த்துனா சந்தோஷம் வாழலான்னு அது சொல்லுது. இல்லப்பா, பொருளே இருந்தாலும் அருள் இல்லைன்னா உனக்கு இன்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. அப்ப நீ பொருள் சேர்க்கிற முயற்சியில் இருக்கிற போதே அருள் சேர்க்கிற முயற்சியிலையும் ஈடுபடு. பணம் பெருக்கிறப்பவே உடல் நலத்தை நல்லா வச்சுக்கோ, பணம் பெருக்கிறப்பவே மனதை நல்லா வச்சுக்கோ, பணம் பெருக்கிறப்பவே குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, பணம் பெருக்கிறப்பவே மக்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய். அப்ப இந்த பக்கம் பார்ட் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல இல்ல, அந்த பக்கம் பார்ட் மட்டும் இருக்கு. அதனால பொருளை பெருக்கிடுறாங்க, பெருக்கினதுக்கு அப்புறம் உடல் நலம் கெட்டுறது, மனநலம் கெட்டுறது, கர்மா இல்ல, நல்ல கர்மா இல்ல, உங்க வாழ்க்கை முழுக்க துன்பம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா? அருளையும் நம்ம பெருக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறோம். இப்பதான் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியுது. இப்ப வீட்டுக்காரர் உங்களை திட்டினா அது கெட்டதுன்னு சாதாரண மக்கள் சொல்லலாம், நீங்களும் இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க உணர்வாளரா மாறும்போது, வீட்டுக்காரர் திட்டினா நீங்க இது நல்லதுன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதான் அப்பதான் உங்களுக்கு உண்மையான ஞானம் கிடைச்சு. சரிதானுங்களா? வீட்டுக்கார அம்மாவோ, வீட்டுக்காரரோ, குழந்தைகளோ, பக்கத்து வீட்டுக்காரரோ, சொந்த பந்தங்களோ உங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னா, உங்களோட கர்ம வினை தான் அவங்க மூலமா வெளிப்படுது. அவங்களுக்கு உங்களுக்கும் ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க யாரோ தான், எக்ஸ்ஆர் ஒய் தான். இப்போதைக்கு தாலி கட்டி இருக்கிறோம், நம்ம கூட பிறந்திருக்கிறாங்க, நம்ம வழியா வந்திருக்கிறாங்க குழந்தைகள், நம்மளை பெற்றிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு பெருசாவெல்லாம் ஒன்றும் தொடர்பு கிடையாது. இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஆழமா புரியும். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாரும் உங்க கர்மாவை கழிக்கிறதுக்கான செயலை செய்யறாங்க. அப்ப உங்க கர்மா தான் தீர்மானிக்கும், அவங்க உங்களை திட்டணுமா, அவங்க உங்களுக்கு நல்லது செய்யணுமா, அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா, உங்க பணத்தை புடுங்கிட்டு போகணுமா, சரிங்களா, உங்களை சந்தோஷமா வச்சுக்கணுமா, இல்ல உங்களை துக்கப்படுத்தணுமான்னு எல்லாமே தீர்மானிக்கிறது உங்களுடைய கருமையும் அதுல இருக்கிற பதிவு. அந்த கர்மா தான் தீர்மானிக்கும். அது இறையாற்றல் சரியா நடத்தும். அப்ப இதை சரியா ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க? தனக்கு வரக்கூடிய துன்பத்தை மகிழ்ச்சியா பார்ப்பாங்க. சரி, அப்ப துன்பப்படுறப்ப நம்ம என்ன, நீங்க நல்லதா எடுத்துக்கணும். என் கர்மா கழியுது, இறைவா நன்றி, மகிழ்ச்சி. இன்னைக்கு கார்ல வந்துட்டு இருந்தோம், ஒரு டர்ன் நான் திரும்புறேன், லெஃப்ட் சைடு இன்னொரு காரு மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. நான் அவங்க நார்மலா வந்துட்டு இருக்காங்க, நானும் கரெக்டா திரும்புறதுக்கான இடம் கரெக்டா இருக்கு, ரெண்டு பேரும் போனா ப்ராப்பரா போயிடலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, நான் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒட்டி வந்துக்கலாம், அவங்க நீட்டா போய்க்குவாங்க பயம் இல்லாம அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரைட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒட்டி வந்தேன். வந்தப்போ கார்ல அந்த டயர்ல அந்த கரெக்டா அந்த என்ன சொல்லுவாங்க, ரோடு பிரிக்கிற டிவைடர் இருக்கு இல்லைங்களா, அதில் அடிச்சிருச்சு, வண்டியில டயர்ல அடிச்சிருச்சு. டயர்ல அடிச்சோன்னே டயர் ஓட்டையாயிடுச்சு.
டியூப்லெஸ் டயரு, அது ஓட்டையாகி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ இது எடுத்த உடனேயும் நம்ம எப்படி யோசிப்போம்? சரிங்களா? ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, சரிதானுங்களா? அப்படி அல்ல. ஏதோ ஒரு கர்ம வினை என்னை விட்டு போகணும்னு இருக்கு, சரிங்களா? அது என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஒரு சூழல் நான் கொஞ்சம் அவேர்னஸா இருந்தா சரியாயிருக்குமோ என்னவோ தெரியல எனக்கு. பட் இது நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துச்சு, அவ்வளவுதான். அப்ப நான் ஒரு ஓரத்துல கொண்டு போய் நிறுத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு ஸ்டெப்னி எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து இருக்கிறோம், சரிதானே? அப்போ இது எவ்வளவு பேர் வந்து பாசிட்டிவா பார்ப்பாங்க? இதுவே குறையா பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, கோயிலுக்கு போறப்ப இன்னைக்கு வேற கோயிலுக்கு வந்தோம், சரிதானுங்களா? அப்போ இதுக்கு போறப்ப இப்படி ஆயிடுச்சு, நீங்க அதை பண்ணலையா, நீங்க இதை பண்ணலையா, காலையில எனக்கு அதை அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, அருக்கா போட்டோம் போடல, இப்படி நிறைய குழப்பங்கள் தேவையே கிடையாது, சரிதானே? ஏதோ ஒரு கர்மா போகணும்னு இருக்கு. அது டயர் போயிடுச்சு, ஒரு 4000 ரூபாய் போச்சுன்னா 4000 ரூபாய் எதுலயோ போக வேண்டியது இருக்கு, இதுல போயிருச்சு. அது வேற புது டயர் 1 இயருக்கு முன்னாடிதான், இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடிதான் மாத்தணும். அதனால இன்சூரன்ஸா அந்த சேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரியல. பட் அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்ன நல்லதுன்னு என்னால சொல்ல முடியாது. எந்த ஜென்மத்துல எந்த கர்மா, யாருக்கு நம்ம ஏதாவது துன்பம் பண்ணணுமோ, நேரத்தை ஏதாவது வீணாக்கணுமோ, சரிதானுங்களா? அதே மாதிரி ஏதாவது பொருள் ஏதாவது நம்ம பறிச்சிருக்கோமோ தெரியல, சரிதானுங்களா? இப்ப ஏதோ ஒண்ணு இயற்கை நம்ம வாழ்க்கையில நடத்துதுன்னா காரணம் இல்லாம நடத்தாது. அப்ப அந்த அடிச்ச உடனேயும் எனக்கு ஒரு செகண்ட் வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த இறைவனுக்கு நன்றி. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தால எனக்கு நீ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குற, நான் ஒரு 1/2 மணி நேரம் இங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு, சரிதானே? அப்போ இதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அது எனக்கு தெரியல, ஆனா நன்றி, சரிங்களா? அப்போ இந்த தன்மை நமக்குள்ள எவ்வளவு பேருக்கு வருது அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம இறைவனை நோக்கி மிக வேகமா முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த எண்ணங்கள் இது எப்படி நம்ம சக்தி மிக்கதா பயன்படுத்தி உங்க வாழ்க்கைக்கான எல்லா செல்வத்தையும் நீங்க பெருக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவுபட விளக்குறேன். அதனால அடுத்த வகுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வகுப்பு. ஒரு ஒற்றை வார்த்தை, ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க சரியா முறையா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வளங்களும் உங்க காலில் வந்து கொட்டும். அது உங்களுக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் நீங்கும். ஆனா அந்த மந்திரத்தை நீங்க உணர்வு பூர்வமாக நம்பி அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு நீங்க பிரயோகப்படுத்தும். நிறைய பேருக்கு அந்த மந்திரம் தெரியுது, பட் அவங்க யூஸ் பண்றதுல சக்சஸ் ஆகுறது இல்லை. ஏன்னா அந்த மந்திரத்தை உணர்வு பூர்வமா அவங்க வந்து சொல்றது இல்லை. நாம் அதை பற்றி அடுத்த வகுப்புல தெளிவா சிந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கணும். சரி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கு பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆழ்ந்ததொரு சாந்தி தவம் ஏற்றி உரை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா. இதுவரை நமக்காக காந்த ஆற்றல் பற்றியும், ஜீவகாந்த ஆற்றல் திரிவு பெற்ற இடமே கருமையம் எனவும், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை உணர முடியாது எனவும், காந்தம் நம்மிடமிருந்து அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக வெளிப்படுவது எனவும், இறைவனே காந்த ஆற்றலாக உள்ளான் எனவும், நம்மையன்றி யாரும் நமக்கு இறை உணர்வை கொடுக்க முடியாது எனவும், மனம் மாய்வதே இல்லை, அதை மாய்க்க முடியாது, ஆனால் மனமே மெய்ப்பொருளாக மாற்றம் காணும் எனவும், இறைத்தன்மை உணர வைராகியம் தேவை எனவும், காந்தம் மூளை வழியாக வெளிப்படும் போது எண்ணமாக வெளிப்படுவதால் எண்ணத்தை நலமாகவே வைத்திருக்க வேண்டும் என தெளிவாக விளக்கம் கொடுத்த இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம்.